அனைத்து கட்சி கூட்டம் முடிவடைந்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை காண்போம். 28 ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம்ஸ் உண்டு. அது ஒரு வார்டில் 4 ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம் தொடர்ந்து அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. 3 வீடியோ சர்வேலன்ஸ் டீம் இருக்குது. அதுக்கு மேற்பட்டு 100க்கு மேலே, இது அகைன் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, 100க்கு மேற்பட்டு ஐபி கேமரா க்ளோஸ் சர்க்கிட் டிவிக்காக தொடர்ந்து அங்கே என்னென்ன முக்கியமான இடத்துல இங்கே மக்கள் அதிகமாக வராங்க அல்லது இங்கே அதிகமான போக்குவரத்து இருக்கும், சென்சிட்டிவ் பாயிண்ட் இருக்குது, அங்கே சிசிடிவி வச்சுட்டு ஃபுல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம். அதை எப்போ வேணுமா செக் பண்ணிக்கலாம். எனி வயலேஷன் இருந்தா யாராவது சொல்றாரு அந்நேரத்தில் அந்த இடத்துல அத்தனை மணிக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ரெக்கார்டிங்ல இருந்து செக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இதுல ரெண்டுமே இருக்குது, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஆக்டிவ் எப்படி இருக்குது நம்மளே பார்த்து இருக்கிறோம். அதே நேரத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா அந்த செக் பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் கமாண்ட் சென்டர்ல 28 ஃப்ளையிங் ஸ்குவாட் எப்படி மூவ் ஆகிறது நமக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கர் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் மூலமா நமக்கு தருகிறது. அது ஸ்கிரீன் மேலே பார்த்துக்கலாம். I would be requesting DO to kindly show it to all the press people if they want to see the command center. So என்ன ஆயிடும், இதுவரைக்கும் ஒரு என்ன கேள்வி இருந்தது, என்ன கம்ப்ளைண்ட், எத்தனை நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்தது, இது எப்பவும் நீங்களே கேட்பீங்க, இது வரைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் வந்தது. கம்ப்ளைண்ட் வேற பல வகையா வந்திருக்கலாம். நமக்கு நிறைய தபால் மூலம் வந்திருக்கலாம், போன்ல வந்திருக்கலாம், டிஓ சார் கிட்ட வந்திருக்கலாம், ஆப்சர்வர் கிட்ட வந்திருக்கலாம், அல்லது ஏஆர்ஓ இஆர்ஓ ஃபிளையிங் ஸ்குவாட் வந்திருக்கலாம். இப்போ ஒரே இடத்துல எல்லா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டு 10 நிமிஷம்க்கு உள்ளே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அவருக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போயிடும். ஸோ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க 10 நம்பருக்கு உள்ளே 10 நிமிஷம்க்கு உள்ளே உங்களுக்கு அதோடைய நோட்டிபிகேஷன் வரும். முதல் பாயிண்ட். அதுக்கு பிறகு அனலைஸ் பண்ணிட்டு இட் வுட் பி ரிஃபர்ட் டு ஸ்டாட்டிக் டீம், ஃபிளையிங் ஸ்குவாட், ஐபி கேமரா அல்லது ஏதாவது துறைக்கு எதிர்ப்பு இருந்தா அந்த துறைக்கும் உடனுக்குடன் இது ஃபேக்ஸ் அண்ட் மெயில் போகும். ஸோ அடுத்தபடி என்ன இருக்குது, உங்க கம்ப்ளைண்ட் கே மேலே மேல் நடவடிக்கை ஆரம்பாயிருச்சு, அது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு மீன்ஸ் அந்த நபர் யார் கம்ப்ளைண்ட் பண்றாரு. மூணாவது 22 மணிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள அதோடைய முடிவு பண்ணிட்டு என்ன முடிவு இருக்குது அது அந்த கம்ப்ளைண்ட்க்கு திரும்பி போகும். இதுதான் சிஸ்டம் இருக்குது. இதுல இன்னொன்னு என்ன இருக்குது, தொடர்ந்தே இது டிஓ ஆர்ஓ சிஇஓ அண்ட் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்காணிப்புல இருக்கும். ஏன்னா ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கிறதுனால இதோடைய லிங்க் எல்லாருக்கிட்ட இருக்குது, மேல் அதிகாரி. ஸோ பார்த்திருக்கலாம் எத்தனை கம்ப்ளைண்ட் என்ன நிலை இருக்குது பார்த்திருக்கலாம். இதுக்கு உள்ளே யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அவருக்கு மட்டும் அதே சேனல் மூலமா பதில் போவோம். உதாரணத்துக்கு அவங்க மொபைல்ல கால் பண்ணாங்க, கால் மூலமா போவோம், எஸ்எம்எஸ் பண்ணாங்க, எஸ்எம்எஸ் மூலமா போவோம், இமெயில் பண்ணாங்க, இமெயில் மூலமா போவோம். தபால்ல வரும்போது மத்தெல்லாம் நோட்டிபிகேஷன் வராது. முடிஞ்ச பிறகுதான் உங்க தபால் இது கம்ப்ளைண்ட் நம்பர் இது இருந்தது, இதுதான் அதோடைய முடிவு இருக்குது, அனுப்பியிருக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, ஃபிளையிங் ஸ்குவாட் அண்ட் ஸ்டாட்டிக் டீம் எல்லாருக்கும் இந்த மாதிரி டேப்லெட் கொடுத்தோம். இந்த மாதிரி டேப்லெட் இருக்குது. இந்த டேப்லெட்ல இதே சிஸ்டம் இருக்குது. இதுல 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஒன்னு பப்ளிக்காக, இன்னொன்னு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்காக. என்ன ஆயிடும், சப்போஸ் ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது, அது கம்ப்ளைண்ட்ல சொல்றாங்க ஒரு டிஃபேஸ்மெண்ட் இருக்குது, போட்டோ கொடுக்கறாங்க, அந்த இடத்துல இருக்குது. உடனுக்குடன் அப்படியே அது போட்டோ அண்ட் கம்ப்ளைண்டோடு அந்த பக்கத்துல இருக்குது ஃபிளையிங் ஸ்குவாட் அல்லது ஸ்டாட்டிக் டீம் அப்படியே போயிடும். அவர் அது பார்த்திருக்கலாம். வித்தின் ½ an hour அவர் அங்கே போயிட்டு அந்த இடம் பார்த்துட்டு அங்கே போட்டோ அல்லது ஆடியோ கிளிப் அல்லது வீடியோ எடுத்துட்டு அனுப்பணும். என்ன அர்த்தம் இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அந்த சவுர்க்கு மேலே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு பேனர் இருக்குது, பதில் என்ன வரும், அந்த மாதிரி பேனர் உண்டு அல்லது இல்லை இருக்குது, அப்பவும் இல்லை அப்பவும் அதுல போட்டோ எடுத்துட்டு அனுப்பணும். ஸோ சாட்சியமோடு தான் அதோடைய டிஸ்போசல் வருது. டிஸ்போசல் ஆகிறதுக்கு பிறகு என்ன ஃபைனல் அவுட்கம் இருக்குது அது சம்பந்தப்பட்டு கம்ப்ளைண்ட்க்கு போயிடும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பப்ளிக் வியூயிங் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தது, அந்த கம்ப்ளைண்ட் மேலே என்ன ஒரு கம்ப்ளைண்ட் உடைய என்ன முடிவு இருக்குது, அது எப்போ கம்ப்ளைண்ட் வந்தது, என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, எப்போ கம்ப்ளைண்ட் முடிவாயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, எப்போ என்ன முடிவு இருக்குது, இது ஃபுல்லாமே பப்ளிக் வியூயிங்காக வந்திருக்கலாம். ஸோ இனிமேலே ஃபர்ஸ்ட் வி ஆர் ட்ரைங் இன் ஆர்கே நகர் இ நேத்ரா சிஸ்டம் மூலமாக ஒன் single place for taking all the complaints, properly notifying it to the
complainant at 3 times, at the time of receipt, at the time of sending to the field team for report, and at the time of final disposal with the report, along with the proof will be collected and would be sent. This is what is the entire system. So I would be requesting all of you to kindly make it public. எல்லாருக்கும் தெரிஞ்சிரணும், உங்களுக்கும் தெரிஞ்சிரும் எத்தனை கம்ப்ளைண்ட் நமக்கு வந்தது, என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, என்ன முடிவு இருந்தது, அது தெரிஞ்சிரும். ஆனா இதுல என்ன இருக்குது, பேர் அல்லது மொபைல் நம்பர், அந்த நபருடைய விருப்பம், அவர் கொடுத்தா நல்லது, கொடுக்கல எப்பவும் அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஆகவே ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது யார்ல இருந்து வந்தது சொல்ல மாட்டோம். ஆனா 8 கேட்டகரியில நம்ம தனியா பண்ணிட்டோம். இது பாருங்க, இது ஒரு ஃபிளையர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். இதெல்லாம் தயவு செய்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சோ தட் எப்படி பதிவு பண்ணிருக்கலாம், எப்படி நமக்கு you can take it separately also, sir. Thank you. So this is the first time in India it is happening. இந்த மாதிரி இதுவரைக்கும் சிஸ்டம் இல்லை. இது நல்லா இருந்தா in future it will be replicated in other places also. முழுமையாவே சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் அவருடைய கண்காணிப்பிலே இது நடக்கிறது. கண்ட்ரோல் சென்டர்ல போதுமான அளவில் ட்ரெயின்டு ஸ்டாஃப் இருக்குது. இதுக்காக கடந்த 2 நாள் 3 நாள் சொல்லணும் தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்கிறோம், எப்படி இது பண்ணிக்கலாம். ஸோ தட் கொடுத்த நேரத்துக்குள்ளே ஒரு குவாலிட்டி டிஸ்போசல் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ஆகணும். அதுக்காக இது சிஸ்டம் இருக்குது. மை அப்பீல் டு ஆல் ஆஃப் யூ இஸ் தட் ப்ளீஸ் இன்வால்வ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள், பிகாஸ் more number of people means stronger democracy. More participation is stronger democracy. So this from my side. Thank you very much.